அருள்மிகு ஸ்ரீ பொடாரியம்மன் ஸ்ரீ இருசாராமன் ஸ்ரீ பொன்னியம்மன் குலதெய்வ 6ஆம் ஆண்டு விழா அதகப்பாடி கிராமத்தில் ஸ்ரீ பொடாரி இருசி பொன்னி தாயே காலமெல்லாம் எங்களை காத்தருள பூமி ஆகாசமாகிய நீராகி நெருப்பாகி காற்றாகி உணவாகி 83 ஜீவராசிகளாகிய எங்கும் விளங்கு வைக்கும் 7 கோம்பு பங்காளிகள் மற்றும் 5 கோம்பு மாமன் மைத்துனர்கள் அன்னைக்கு நாளது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாச ஆண்டு பங்குனி மாத 18ஆம் நாள் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் தர்மபுரி மாவட்டம் அதகப்பாடி கிராமம் பங்காளிகள் சம்பந்திகள் அனைவரும் சேர்ந்த தர்மபுரி மாவட்டம் அள்ளியூர் சங்கம்பட்டிக்கு அருகிலுள்ள ஸ்ரீ பொடாரியம்மன் வனத்தில் அதகப்பாடி கிராம பங்காளிகள் சம்பந்திகள் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீ பொடாரியம்மன் ஸ்ரீ இருசாராமன் ஸ்ரீ பொன்னியம்மன் ஆகிய குல தெய்வங்களின் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் மாமன் மைத்துனர்களும் பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் அம்மனின் அருளாசி பெற்று வணங்கி சென்றனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் 7 கோம்பு பங்காளிகள் முன்னிலையில் மாவிளக்கு அழைத்தலும் அன்னதானமும் நடைபெற்றது. அதிகாலை 1 மணிக்கு அதகப்பாடி ஸ்ரீ பொடாரியம்மன் ஸ்ரீ இருசாராமன் திருக்கோவிலில் கரக பூசாரி அருளாகிய கரகம் எடுத்துக்கொண்டு அள்ளியூர் ஸ்ரீ பொடாரியம்மன் வனம் அடைதலும், காலை 10 மணியளவில் கங்கை பூஜை கரகம் எடுத்து வனம் செல்லுதலும், 11 மணியளவில் பொடாரியம்மன் இருசாராமன் ஸ்ரீ பொன்னியம்மன் அலங்கார பூஜைகளும், காலை 11 மணிக்கு 7 கோம்பு பங்காளிகள் 5 கோம்பு சம்மதிகள் சேர்ந்து மதியம் 12 மணியளவில் மாவிளக்கு படைத்தல், விடியற் காலை முதல் அன்னதானமும் நடைபெறுகின்றன. மாலை ஸ்ரீ பொடாரியம்மன் இருசாராமன் பொன்னியம்மன் சிறப்பு பூஜைகள் செய்தலும், இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணியளவில் இருசாராமன் சிறப்பு பூஜை செய்தலும் நடைபெறுகின்றன. இதற்கான ஏற்பாடுகளை 7 கோம்பு தலைவர்கள் பங்காளிகள் சம்பந்திகள் மற்றும் அதகப்பாடி ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சிக்கு முன்னதாக அதகப்பாடி தர்மபுரி ஒகனைக்கல் செல்லும் சாலையில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்தும் கட் அவுட் பேனர்கள் வைத்தும் ஊரே விழா கோலமாக காட்சியளித்தது. தீச்சட்டியை ஏந்தியே வந்தால் நினைச்சது எல்லாமே நடக்கும். பூக்குழியில் இறங்கியே வந்தால் பூ போலே நல்வாழ்வு அமையும். மனமாரியிடம் முறையிட்டு நின்றால் வரும் துன்பமெல்லாம் தூளாகி போகும். அந்த தாயிடம் பரிகாரம் செய்தால் கொடும் ஏவலெல்லாம் கண்முன்னே வேகும். மடியேந்தி தாயை வேண்டும் பொழுது வந்து மனசார அருள்வாலே மாறி மலர் தூவி ஏங்கி பாதம் பணிந்தால் நல்ல மங்களமே தருவாளே தாயி. ஸ்ரீ காட்டு மாரியே கானகத்து தேவியே பட்டணத்து மாரியே காட்டு மாறி அம்மன கண்டவினை யாவையும் பட்டணத்து மாறிய பட்ட துன்பம் யாவையும் வனமாரி தேவியே வளமான வாழ்க்கையை கானகத்து தேவியே காலபயம் நீங்கியே தைப்பூச திருவிழா வனமாரி பெருவிழா மாலையணியும் மக்களுக்கு மணிவிழா. அடியாள் வேண்டுகோள் ஒன்று. தாங்கள் சிரத்தை விடுத்து என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்க வேண்டும். தாட்சாயினி அனைத்து உணர்ந்தவள், ஆத்திரப்படும்படி ஏதும் கேட்க மாட்டா என்பது எமக்கு தெரியும். விஷயத்தை சொல்.
பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகிவிட்டால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். ஆண் பிள்ளை இருந்தால் அந்திய காலம் வரை பெற்றோருக்கு கட்டுப்பட்டவன். பெண்ணாக பிறந்து விட்டால் பருவமடைந்த பிறகு மற்றொருவனுக்கு மாலையிட்டு விட்டால் கணவனுக்கு தான் கட்டுப்பட்டவன். மற்றொருவருக்கு மாலையிட்ட பின் பெற்றவர்களை அந்த பெண் மறந்துவிட வேண்டியதுதான். சுற்றி வளைத்து நீ எங்கு வருகிறாய் என்று எமக்கு புரிகிறது. சுருக்கமாக சொல். சுவாமி, கோபப்பட்டு விடாதீர்கள். மறுமுறையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என்ன கேட்கப் போகிறாய்? என் தந்தை தர்ஷன் நடத்தும் யாகத்திற்கு சென்று வர வேண்டும் என்று மனதில் தோன்றுகிறது. உத்தரவு கொடுப்பீர்களா? தாட்சாயணி, என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழைப்பு விடுக்காமல் யாகத்தை தொடங்கி இருக்கிறான் தட்சன். எனக்கு வழக்கமாக சேர வேண்டிய அவர் பாகத்தையும் தர மறுக்கிறார். அப்படிப்பட்ட கொடியவன் நடத்தும் யாகத்திற்கு நீ செல்வதா? உன் தந்தையாக இருப்பதா? அவன் தவறை மறைப்பதா? அதற்கு நான் உத்தரவு தருவதா? சுவாமி, அவர் அழைக்க மறுத்ததையும் அபிர்வாகம் கொடுக்காமல் இருப்பதையும் குற்றமென்று சுட்டிக்காட்டி உங்களையும் வரவேற்று யாகத்தை முடியுங்கள் என்று அறிவுரை கூறத்தான் போகிறேன். அறிவு தட்சனுக்கு ஏராளம், அதைவிட ஆணவம் ஏராளம் ஏராளம். அந்த ஆணவத்தை அகற்றி நல்லறிவு புகட்டத்தான் நான் போகிறேன். உன்னால் முடியாது. ஏன் முடியாது? அவன் அழியும் காலம் வந்து விட்டது. அதை தடுத்து நான் நிறுத்துகிறேன். நடக்காது. ஏன் நடக்காது? அவன் விதி முடிந்து விட்டது. அந்த விதியை என் மதியால் வெல்லுகிறேன். வேதையே அவமானப்பட்டு திரும்ப போகிறாய். இல்லை, என் தந்தை ஈசனுக்கு விரோதி என்ன என்ற அளவுக்கு அவர் மனதை மாற்றிவிட்டு வெற்றியுடன் திரும்பி வருகிறேன். தாட்சாயணி, ஒரு பெண்ணுக்கு பிறந்த வீடு சாஸ்வதமா அல்லது புகுந்த வீடு நிரந்தரமா? இதற்கு பதில் சொல்லிவிட்டு பிறந்த வீட்டிற்கு பெருமையும் புகுந்த வீட்டிற்கு நற்பெயரும் தேடி தருவதுதான் பெண்ணின் கடமை. ஆனால் நீ கணவன் சொல்ல நீர் தந்தையை காண செல்கிறார். என்ன செய்வது? பாசம் என்னை தூண்டுகிறது. உங்களுக்கு பிடிக்கவில்லை, போகாமல் இருக்க என்னால் முடியவில்லை. ஐயனே, பிறந்த வீட்டிற்கும் புகுந்த இடத்திற்கும் விரோதம் ஏற்பட்ட பிறகு பெண்ணாக பிறந்தவள் இருப்பதை விட இறப்பதே மேல். தந்தையின் பாகம் என்னையும் இரு அளவுக்கு வந்துவிட்டது. உன்னிடமும் விளையாடுகிறது. தைப்பூச திருவிழா, வனமாரி பெருவிழா, மாலை அணியும் மக்களுக்கு மணிவிழா. தாயே, தைப்பூச திருவிழா, வனமாரி பெருவிழா, மாலை அணியும் மக்களுக்கு மணிவிழா. அம்மா வனத்தினிலே வாழ்ந்தருளும் தாயி, உன்னை வணங்குகிறோம் வாழ்வழிப்பாய் தேவி. அருள் சங்கரனம்மா உருவினிலே ஆடி தினம் சத்தியத்தை காத்தருளும் சூழி. தங்கமுக சூழியே, சோலைவன மாறியே, வேண்டும் வரும் தந்து எம்மை காப்பவளே, சரணம் சரணமே. ஸ்ரீ காட்டு மாறியே, கானகத்து தேவியே, பட்டணத்து மாறியே, காட்டு மாறி அம்மன கண்டவினை யாவையும் பட்டணத்து மாறிய பட்ட துன்பம் யாவையும் வனமாரி தேவியே, வளமான வாழ்க்கையை